வெல்கம் டு ஸ்கைடெக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புது அப்டேட் வீடியோ தான். என்னென்னா நம்மளுக்கு நிறைய அப்டேட் வந்திருக்கு. ஃபுட்பால் ஸ்டேடியம், நிறையா சீட் கோடு, அதோட டான்ஸிங் கேர்ளோட சீட் கோடையும் நான் இப்போ சேர்த்து சொல்ல போகிறேன். சீட் கோட் மட்டும் தான், லிங்க் வேணால் நாளைக்கு சொல்லுங்கள், நான் வேணால் கொடுக்குறேன். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஏன்னா இத்தனை நாள் போடவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் வெனஸ்டே லீவுனால் போட முடிஞ்சு, இல்லை டியூஸ்டே. ஆனால் வெனஸ்டே தேர்ஸ்டே ஃபுல்லாக உட்காந்து எக்ஸாமாக உட்காந்து எழுதி இன்றைக்கி தான் முடிச்சுட்டு வந்தோம். ஆனால் முடித்த கையோடு உங்களுக்கு வீடியோ போட்டுன்னு போட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் கமெண்ட் இருக்கான்னு பார்த்தா போடல. இதை பார்க்குற ஒரு 300 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேர் கமெண்ட் போட்டால் நானும் கொஞ்சம் ஸ்பெஷல் கமெண்ட்னு போடுவேன். நாளைக்கு கொஞ்சம் ஏதாச்சும் பாட்டு கமெண்ட் போட்டு விடுங்கப்பா. சரி, ஓகே. இப்போ வள கொலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அது போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. டான்ஸிங் கேர்ளோட சீட் கோட் 15. நீங்கள் ஒரு தடவை போட்டால் ஒரே ஒரு டான்ஸிங் கேர்ள் தான் வருவாங்க. அது நம்ம ஃப்ரீ ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வெறும் ஒரே எமௌண்ட்டை ஒரே ஒரு தடவை போட்டு திருப்பி கிளிக் பண்ணும். இவங்க ஆட்டோமேட்டடாக ஒரே 4-5 டான்ஸஸ் தான், அதை அப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எமௌண்ட் போட்ட மாதிரி. சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? வீடியோக்குள்ளே போயிட்டோம். நான் வேறு எதுவும் சுத்தனமாக பேசுகிறேன். சரி, ஓகே. ஃபுட்பால் ஸ்டேடியம் பார்த்துடலாம். ஏன்னா இந்த டான்ஸிங் கேர்ளோட சீட் கோட் 15. அதோட ரெண்டாவது வேறு ஃபுட்பால் ஸ்டேடியம். அது எப்படி போடுறதுன்னா, முதல்ல இன்டர்நெட் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. டேட்டாவை ஆன் பண்ணிட்டு ஒரு 20 செகண்ட் 10 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். வந்துவிட்டது நாட் சப்போர்ட்டட். அது இருங்க, இதுக்காண்டி நம்ம இன்னொரு தடவை போயிட்டு வரணும் போலே வெளில. சரி, பரவாயில்ல, வெளில போயிட்டு வருவோம். அதோட இதுக்கு சாரி, ஏன்னா வெளில போயிட்டு வர்றதுக்கு, ஏன்னா டேட்டாவை போட்டு வர்றது சில கேம்ஸில் நான் அட்வர்டைஸ்மெண்ட்டை கட் பண்ண மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். ஒருவேளை உங்களுக்கு இது பிடிச்சிருந்தாலோ இல்லாட்டி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம நிறையா அப்டேட் பண்ணலாம் கேம்ஸு. இன்னும் இந்தியன் பைக்ஸே பண்ணி கொஞ்சம் எல்லாேருக்கும் போர் அடிச்சு போயிருக்கும்ல. அதனால் நான் நேற்றுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த போலுக்கு இந்தியன் பைக்ஸுக்கு தான் ரோப்ளாக்ஸை விட அதிகமாக போட்டிருந்தீங்க. புரிகிறது என்னோட்டில் எல்லாருமே இந்தியன் பைக்ஸ் வெறியர்கள்னு. ஆனால் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் கேம் போட்டால் இன்னும் புதுசாக நிறையா பேரை நீங்கள் ஜாயின் பண்ணலாம்ல. அதோட இந்த இந்தியன் பைக்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது என்கிட்ட இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல், தெரிஞ்ச யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, அதில் இந்தியன் பைக்ஸ் அப்டேட் போடுவாங்க. எனக்கு கொஞ்சம் சொல்லி என்னோடய லிங்க்கை மட்டும் கொஞ்சம் அமுச்சு விட்டு எப்படியாச்சும் கொஞ்சம் பண்ணி விட்ருங்கப்பா. சரி, ஓகே. இப்போ நம்ம என்னடா அது நாட் சப்போர்ட்டட். ஃபுட்பால் ஸ்டேடியம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சா என்னடா அது நாட் சப்போர்ட்டட்னே வருது. எனக்கு மட்டும்தான் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஏன்னா மற்றவங்களுக்குலாம் ஒர்க் ஆகுது, ஆனால் எனக்கு மட்டும் இது மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே. நான் உங்களுக்கு கமெண்ட்டுக்கு கீழே அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் லிங்க் கொடுத்துட்றேன், அதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பிக்சரும் என் கையில் எதுவும் இல்லை, ஆனால் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். எனக்கு என்னன்னு தெரியல, நாட் சப்போர்ட்டட்னு வருது. இன்டர்நெட்னாலையா இல்லாட்டி எதுனாலன்னு ஒன்றும் புரியலை. சரி, ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.